வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈரோடு சமையலில் தயிர் சாதம் வந்து செஞ்சு 3-4 மணி நேரம் ஆனாலும் கெட்டியாகாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 கப் தயிர் எடுத்துக்கங்க. ஆறின பால் வந்து 1.25 கப் எடுத்துக்கங்க. ரெண்டையும் வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டியில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் வந்து கடுகு போட்டுட்டு கடுகு பொரியிற நேரத்தில் வந்து ஜீரகம் போட்டுருங்க. இந்த ரெண்டும் வந்து பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்குங்க. அது கூடவே வந்து நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வந்து போட்டுக்குங்க. இது ரொம்பவும் வதங்கக்கூடாது. வதங்குனா வந்து சுருளாக போயிடும். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வந்து இதை வந்து வதக்கி விடுங்க. இதை ஆற வச்சு கலக்கி வச்சுருக்கிற தயிர் கூட சேர்த்திடுங்க. அது கூட ஒரு 3 கப் ரைஸ் வந்து சுட இருந்ததுன்னா கொஞ்சம் மிதமான சூடு இருக்கிற மாதிரி ஆற வச்சுருங்க. அது கூட உப்பு போட்டு தயிரோடு சேர்த்து கலந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த தயிர் சாதம் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனாலும் கெட்டி ஆகாது. அப்படியே வந்து லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிடுங்க.